அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சித்தர்களை தேடி பயணத்தில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகான் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த மகான் யார், அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன என்பதை தொடர்ந்து நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். சித்தர்களை தேடி பயணத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மகான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அருகம்புல் சித்தர் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பட்ட ஸ்ரீ நடராஜ சுவாமிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். திருநெல்வேலி மாவட்டத்தில் ராதாபுரத்திற்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமத்தில் 1902ஆம் ஆண்டு நலவி வருடம் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் அவதாரம் செய்கிறாங்க அருகம்புல் சித்தர்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ நடராஜ சுவாமிகள். அருகம்புல் சித்தர் ஆரம்ப கல்வியை மட்டுமே பயில்றாங்க. பிறகு தந்தையாருடைய ஜோதிடத்துறையில் ஆர்வம் காட்டப்பட்டு ஜோதிடத்தில் சிறந்து விளங்குறாங்க. உரிய காலத்தில் சுவாமிகளுக்கு திருமணமானது நடைபெறுது. சுவாமிகள் சிறிது காலம் வல்ல நாட்டில் வாழ்ந்து வராங்க. அப்படி வாழ்ந்து வரும்போது தான் வல்ல நாட்டு சித்தர்னு அழைக்கக்கூடிய சிதம்பர சுவாமிகளுடன் நெருங்கிய தொடர்பானது ஏற்படுது. இதிலிருந்து தான் சுவாமிகளுக்கு ஆன்மீக பயணமானது ஆரம்பிக்குது. வல்ல நாட்டு சித்தர் என்று அழைக்கக்கூடிய சிதம்பர சுவாமிகளுக்கு நிறைய ஆன்மீக சேவைகள் செஞ்சுக்கிட்டு வராங்க அருகம்புல் சித்தர். சிதம்பர சுவாமிகளுடைய அன்பாலையும் தயவாலையும் சதுரகிரி மலைக்கு சென்று தவம் புரிய ஆரம்பிக்கிறாங்க அருகம்புல் சித்தர். சுவாமிகள் தவம் புரிந்த காலங்களில் அருகம்புல்லையும் மலர்களையும் வச்சு விநாயக பெருமான வழிபாடு செஞ்சுருக்காங்க. பிறகு வடநாட்டுக்கு சுவாமிகள் யாத்திரை போகிறாங்க. வடநாட்டில் சிறிது காலம் இருந்த பிறகு கேரளாவில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரத்துக்கு வராங்க. இங்கே சிறிது காலம் இருந்த பிறகு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு சுவாமிகள் வராங்க. அருகம்புல் சித்தர் நிறைய மகான்களுக்கெல்லாம் தொண்டு பண்ணியிருக்காங்க. அந்த மகான்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி தேவி மாயம்மா அவர்களுக்கு, திருவண்ணாமலை பகவான் யோகிராம் சுரத்குமாருக்கு, வல்லநாட்டு சித்தர்னு அழைக்கக்கூடிய சிதம்பர சுவாமிகளுக்கு, புரவிப்பாளையம் கோடி சுவாமிகளுக்கு, ரத்தனகிரி முருகனடிமை சுவாமிகளுக்கு, பிரம்மஞானி கோபால் வைத்தியர் அவர்களுக்கு, மருந்துவாழ்மலை நாயினார் சுவாமிகளுக்கு, ராமநாதபுரம் ராஜகோபால் சுவாமிகளுக்கு போன்ற பல மகான்களுக்கெல்லாம் சுவாமிகள் நிறைய ஆன்மீக தொண்டு பணிகள்லாம் பண்ணியிருக்காங்க. அருகம்புல் சித்தர் சதுரகிரி மலையில தவம் புரிந்த காலங்களில் மலர்களையும் அருகம்புல்லையும் வச்சு விநாயகப் பெருமானை வழிபட்டிருக்காங்க. அதனுடைய பலனா அவருக்கு விநாயகப் பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சுவாமிகளுடைய கடுமையான தவமும் ஞானிகளுடைய அருளாலையும் திரிபுர பாலசுந்தரியுடைய ஆசி பெற்று நவகண்ட யோகமும் அஷ்டமா சித்தும் அருகம்புல் சித்தருக்கு கைகூடியிருக்கு. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் சமாதியாக போகிற விஷயத்தை முன்கூட்டியே உணர்ந்துடுறாங்க சுவாமிகள். ஒரு முறை ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் உயர் திரு சுந்தரம் அவர்கள் இல்லத்தில் பூஜை ஒன்று நடைபெறுது. அன்றைய இரவு பார்த்தீங்கன்னா சுவாமிகள் அங்கே இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாரையும் அழைச்சி தான் சமாதியாக போகிற விஷயத்த எல்லார்கிட்டையும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயமும் சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தான் தியானத்தில் அமர்ந்த பிறகு ஒரு 15 நிமிடம் கழித்து ஒரு மருத்துவரை அழைச்சி தான் உடலை பரிசோதனை பண்ணி பாருங்க, அதன் பிறகுதான் எனக்கு சமாதியானது அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகள் தியானத்துக்கு போயிடுறாங்க. அருகம்புல் சித்தர் சொன்னபடியே அவருடைய அன்பர்கள் எல்லாம் சாமி தியானத்துக்கு போய் 15 நிமிடம் கழித்து ஒரு மருத்துவர் அழைச்சிட்டு அவருடைய உடம்பை செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும் பொழுது அவருடைய உடம்புல இருந்து உயிரானது பிரிந்திருக்கு. அதாவது ஐயா மகா சமாதி அடைஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் தான் ஐயாவுடைய திருமேனியை வைத்து சமாதியானது அமைக்கப்படுது. முதலில் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அருகம்புல் சித்தர் ஐயாவுடைய சமாதியானது வைக்கலாம்னு சொல்லி அதுக்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்படுது. ஆனால் அங்கே சமாதியானது அமைக்க முடியல. பிறகு ஐயாவுடைய உடம்பை கன்னியாகுமரிக்கு கொண்டு வரப்பட்டு அங்கே சமாதிகள் வைக்கலாம்னு சொல்லி அதுக்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்படுது. அங்கும் சமாதியானது வைக்க முடியல. பிறகு தம்மத்து கோணம் என்ற இடத்துல தான் ஐயாவுடைய உடம்பை நல்லடக்கம் பண்ணி சமாதியானது எழுப்பப்படுது. அருகம்புல் சித்தரையா எப்போ சமாதி அடைகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 17/8/1987 தான் சமாதி அடைகிறாங்க. ஆனால் ஐயாவுடைய உடம்பை நல்லடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஆகிடுது. அதாவது 18ஆம் தேதி தான் ஐயாவுடைய உடம்பை நல்லடக்கம் பண்ணுறாங்க. ஐயாவுடைய உடம்பை சமாதிக்குள்ளே வச்சு நல்லடக்கம் பண்ணும் பொழுது கை கால்கள் அசைந்து கொடுக்கக்கூடிய தன்மையில தான் இருந்திருக்கு. அதாவது எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு இயல்பான நிலையில தான் இருந்திருக்கு. இந்த அறிகுறியில வச்சு தான் அருகம்புல் சித்தரையா ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் தெளிவுபடுத்துறாங்க. அருகம்புல் சித்தர் அவர்களை நம்புறவங்களுக்கு சுவாமிகள் என்றைக்குமே தான் கூட இருக்காங்க என்பதற்கு சான்றா ஒரு நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேஷாஸ்திரி என்ற அன்பர் மும்பையில் வாழ்ந்து வராங்க. சுவாமிகள் சமாதி அடைஞ்ச மறுநாளே அந்த அன்பருடைய இல்லத்தில் சுவாமிகள் இருந்திருக்காங்க. ஒரு 10 நாட்கள் கழித்து நெய்வேலியில் இருக்கக்கூடிய சேஷாஸ்திரி அன்பர் ஒருவர் சேஷாஸ்திரி அவர்களுக்கு ஒரு தகவல் ஒன்று தெரியப்படுத்துகிறாங்க. இது மாதிரி நம்மளுடைய அருகம்புல் சித்தர் சுவாமிகள் சமாதி அடைஞ்சு 10 நாள் ஆகுது அப்படின்ற தகவலை தெரியப்படுத்துறாங்க. சேஷாஸ்திரி அவர்களுக்கு ஒரே ஆச்சரியம். சுவாமிகள் 10 நாளாக நம்ம கூட தானே இருக்காங்க, ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இல்லத்துக்கு சென்று சுவாமிகள் இருந்த அறையை திறந்து பார்க்கும் பொழுது சுவாமிகள் அங்கே இல்லை. இந்த நிகழ்வு தான் சுவாமிகள் என்னைக்கும் தான் கூட இருக்காங்க என்பதற்கு ஒரு நிகழ்வாக இந்த சான்று இருக்குது நமக்கு. அருகம்புல் சித்தர் அவர்களுடைய ஜீவசமாதி அட்ரஸ் அண்ட் கூகுள் மேப் லொக்கேஷன் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தொடர்ந்து நம்மளுடைய சித்தர்கள் தேடி பயணமான தொடரும். நம்ம அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி. அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.